அறிவுச்சுடர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொலியில் நம்மோடு இணைந்திருப்பவர் வழக்குரைஞர் அழகரசன் அவர்கள். வணக்கம். வணக்கம், மகிழ்ச்சி. இந்தியாவில் உள்ள பொதுமக்கள், ஊடகவியலாளர்கள், அரசியல் நோக்கர்கள் தேர்தல் கமிஷனுடைய செயல்பாட்டை உன்னிப்பாக கவனித்து வருகிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டெவலப்மெண்ட் சொல்லுவோம்ல, அது போல போயிட்டு இருக்கு. இந்த தேர்தல் கமிஷன் பல லட்சக்கணக்கான வாக்காளர் பட்டியலில் நீக்கியது சரியா? இந்த விஷயத்துல நான் எப்படி பாக்குறேன்னு கேட்டீங்கன்னா, 65 லட்சம் பேர் நீக்கிட்டாங்க அப்படின்னு நீங்க கவலைப்படுறீங்க. எனக்கு என்னன்னா, அவங்க 140 கோடி பேரையும் நீக்கினாலும் சரி, சேர்த்தாலும் சரி, என்ன அது சட்டப்படி இருக்கணும்ன்றதான் என்னுடைய நிலைப்பாடு. நீ ஒருத்தனை நீக்கு, 9 பேரை நீக்கு, அதெல்லாம் இது எவ்வளவு பேரை வேணா சரியா இருந்தா நீக்கலாம். ஒருத்தரை கூட சரியில்லாம நீக்க முடியாது. இங்க என்ன தேர்தல் கமிஷனுடைய செயல் காட்டுதுன்னு கேட்டீங்கன்னா, நீக்கினது எதுவுமே சரி கிடையாதுன்னு வச்சுங்களேன். ஒரு தேர்தல் கமிஷன் மக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்ட ஒரு அமைப்பு. அது சொல்லுது, நான் நீக்கின வாக்காளர் பட்டியல் விவரங்களை தரமாட்டேன் முதல்ல. ரெண்டாவது, ஏன் நீக்கின அப்படிங்கிற காரணத்தை சொல்ல மாட்டேன். மூன்றாவது, நான் யாருக்கும் பதில் சொல்ல கடமைப்பட்டவன் இல்லை. என் கேள்வி என்னன்னா, நான் ஒரு வாக்காளர், என்னுடைய விவரங்களை யார்கிட்ட கேட்க முடியும்? தேர்தல் கமிஷன் தான் கேட்க முடியும். என் குறைபாடு எனக்கு வாக்காளர்கிட்ட கொடுக்கறது யாரு? தேர்தல் கமிஷன். இப்ப தேர்தல் கமிஷன் என்ன பதில் சொல்லுது அதுக்குன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வாக்காளர் சம்பந்தமான உங்களுடைய ஐயப்பாடுகளை அரசியல் கட்சி பாக முகவர்களிடம் போய் நீங்க கேட்டுக்குங்க அப்படின்னு சொல்லுது. நான் என்ன கேக்குறேன், நான் என்ன கூந்தலுக்கு அவங்கிட்ட போய் கேட்கணும்? எனக்கு அவனா வாக்காளர் அட்டை கொடுத்தான், நான் அவனுக்கு கட்டுப்பட்டவன். எனக்கு வாக்காளர் அட்டை கொடுத்தது தேர்தல் கமிஷன். எனக்கு அதுல தாவா இருந்தா நான் யார்கிட்ட கேட்பேன்? தேர்தல் கமிஷன் கிட்ட தான் கேட்பேன். அதுக்கு பதில் சொல்லாம அவன்கிட்ட போ, இவன்கிட்ட போ அப்படின்னு ஒரு பதிலு, யாரு கேட்டாலும் சொல்ல மாட்டேன்னு சொல்லி பதிலு. நான் இன்னும் கொஞ்சம் சுருக்குன்னு தைக்கிற மாதிரியே கேட்கிறேன். நம்ம ஒன்னும் யாருடைய லங்கோடு சைஸ், கோமணம் சைஸ் என்னன்னு கேட்கல. நான் வாக்காளர், என் விவரம் கூடியான்னு தான் கேட்கிறேன். சம்பந்தம் இல்லாம எதுவும் கேட்கல. நான் சம்பந்தத்தோட தான் கேட்கிறேன். அதுக்கு பதில் சொல்ல அவங்க கடமைப்பட்டவங்க. அதுக்கு பதிலா நான் இப்படி எல்லாம் சொல்ல மாட்டேன், கொல்ல மாட்டேன்ற ஒரு வாய்க்கொழுப்பு, ஒரு அடாவடி, ஒரு அடங்காத்தனம், ஒரு திமிர்த்தனம் ஒரு சட்டபூர்வமான ஒரு அமைப்புக்கு எப்படி வருது? எந்த சட்டம் அந்த அடாவடித்தனத்தை அனுமதிக்கிறது? தேர்தல் கமிஷன் நான் பதில் சொல்ல முடியாது, நீக்கியதனுடைய காரணத்தை சொல்ல முடியாது என்று சொல்லுவதனால வாக்காளர் தன்னை நீக்கியதுக்கு காரணம் கேட்கலாம். ஏன் என்ன நீக்கினீங்க அப்படின்னு காரணம் கேட்கலாம். இதுக்கு பதில் சொல்ல முடியாது என்று சொல்வது ஒரு ஜனநாயக நாட்டில் சரியாக இருக்குமா? இது என்ன ஜனநாயக நாடா அல்லது சர்வாதிகார நாடா என்ற கேள்வி ஒவ்வொரு வாக்காளர் மத்தியிலும் எழுகிறது. உங்களது பதில் எதுவாக இருக்கும்? அது எப்படி ஜனநாயக நாடாக இருக்க முடியும்? நிச்சயம் இருக்க முடியாது. சர்வாதிகாரத்தை தேர்தல் கமிஷன் மூலமாக அமல்படுத்துகிறார்கள், வேற ஒண்ணும் இல்ல. சர்வாதிகாரம் ராஜாவே பண்றது மாதிரி இருக்கும், இல்ல ஒரு சர்வாதிகாரி ஒரு ராணுவ தளபதி பண்ற மாதிரி. நம்ம நாட்டுல இந்த இந்தியாவுல என்னன்னா, தேர்தல் கமிஷன் மூலமா இப்படி செய்ய முடியும்னு உலகத்துக்கு வழிகாட்டுறாங்க. ஒரு அயோக்கியத்தனத்துக்கு, ஒரு தவறுக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க. ஏதாவது கேட்டா உடனே அதுக்கு தேவையில்லாத மிரட்டல்கள், தேவையில்லாத இதெல்லாம் சொல்றாங்க. இன்னொன்று, இதை கேட்பவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல நீக்கப்பட்ட வாக்காளர்கள். இரண்டாவது, இந்த தேசத்தில் நேத்து பாத்தீங்கன்னா 300 எம்பிக்கள் சென்று கைதாயிருக்கிறாங்க. இந்த 300 எம்பிக்கள் அப்படின்றவங்க இந்த தேசத்தினுடைய பாதி. அவங்க கேக்குறாங்க, நீங்க சொல்ல மாட்டேன்னு சொல்றீங்க. அதை விட கொடுமை என்னன்னா, நான் முன்ன சொன்ன பாருங்க, அரசியல் கட்சி முகவர்கிட்ட போய் கேளுங்கன்னா, நீ எதுக்கு அப்புறம் தேர்தல் கமிஷன் நீ சம்பளம் வாங்குவேன், அவன் பதில் சொல்லி நிற்பானா? எப்படி இது? எந்த ஒரு நியாயம் இது? ஏற்றுக்கொள்ள முடியாத நியாயம். ரெண்டாவது, இது ஏதோ தாண்டுதனமான குற்றச்சாட்டுகள் கிடையாது. இதுல அவ்வளவு குளறுபடிகளை பண்ணியிருக்கு. அதுக்கு ராகுல் காந்தி நல்ல இது சொல்றாரு. அவர் கிட்டத்தட்ட ஒரு தொகுதிக்கு 6 மாசம் ஆயிருக்கு. எதனாலன்னா, தேர்தல் கமிஷன் என்ன சொல்லுது, டிஜிட்டல் ஓட்டர் லிஸ்ட் தரமாட்டோம்,
இது அதனுடைய விவரங்கள் வந்து 45 நாள்ல எரேஸ் ஆயிடும், வீடியோ ஃபுட்டேஜ் தரமாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என் கேள்வி என்னன்னா, நீ 45 நாளுக்குள்ள அழிஞ்சிரும்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளு 45 நாளுக்குள்ள தேர்தல் முடிவை எண்ணி அறிவிக்கணுமா இல்லையா? 2 மாசம் 3 மாசம் எல்லாம் கழிச்சு அறிவிக்கிற. அதுக்கு சொல்ற காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க நல்லா பாருங்க, 2 வாய் அது. எப்படின்னு கேட்டா, ஒரு பக்கம் வாக்கு சீட்ல நடத்தியா பிரச்சனை இருக்காதுன்னா நிறைய பேப்பர் செலவாகுது, நாட்டுல சுற்றுச்சூழல் கெட்டு போகுது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பதில் வளர்ந்த நாடுகளே சொல்றாங்க, நாங்க வாக்கு சீட்ல தான் பண்ணுவோம். யாரு மிஷினை கண்டுபிடிச்சவன்னு சொல்றான். என்ன இவங்க என்ன சொல்றாங்க, முடியாது, பேப்பரை காரணம் காட்டுறாங்க. அதனாலதான் ராகுல் காந்திக்கு 6 மாசம் ஆயிருக்கு ஒரு தொகுதியை இது பண்றதுக்கு, கட்டா பேப்பர். இன்னொரு பக்கம் டிஜிட்டல்ல கூடுறாருன்னா, ஏங்க ஓட்டு மொத்தம் இதுல போடணும், எலக்ட்ரானிக் முறையில போடணும், எல்லாம் பண்ணணும். ஆனா நீ வந்து பதில் மட்டும் பேப்பர்ல கொடுப்பியா கட்டா? இந்தியா பூரா இருந்தா எத்தனை வருஷம் ஆகும் தெரியுங்களா? 1000 வருஷம் ஆகும் அதை எண்றதுக்கு. அவ்வளவு வாக்காளர் பட்டியலையும் சரி பார்த்து பண்றதுக்கு பண்ணணும். அவரு முக்கியமா 5 குற்றச்சாட்டுகளை சொல்றாரு. யாரு? ராகுல் காந்தி சொல்றாரு. ஒன்று, 6ஆம் படிவம். அந்த 6ஆம் படிவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபார்ம் 6ங்கிறது, ஒருத்தன் வயதுக்கு வந்து நான் வாக்காளராக தகுதி பெற்றுட்டேன் அப்படின்ற ஒரு நிலை வந்த உடனே அவன் முதல் வாக்காளராவதற்கு பயன்படுத்துகிற பாரம் வந்து ஃபார்ம் 6. அப்போ இதுல என்ன குறை ராகுல் சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் முதல் முறை வாக்காளர் ஆகணும்னா எனக்கு வயசு என்ன இருக்கலாம், ஒரு 20, 21 ஆயிட்டா நான் வாக்காளர் ஆகலாம். இல்ல கொஞ்சம் சோம்பேறின்னு வச்சுங்க, ஒரு 25ல ஆகலாம். ஒருத்தன் 75 வயசுல வந்து 6வது ஃபார்ம் கொடுத்து வாக்காளர் ஆகுறான்னா, சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் வந்து அவன் 75 வருஷமும் தன் வாக்கை வந்து பயன்படுத்தாமே இருந்தான்னா எப்படி? 95 வயசுல ஒருத்தர் வாங்கி இருக்கிறாரு. இன்னொரு அம்மாவுக்கு வந்து 6ஆம் படிவத்துல 124 வயசு. இவங்க என்ன சொல்றாங்க, அப்ப அவங்க என்ன இங்கிலீஷ்காரன் காலத்துல இருந்தே ஓட்டு போடல போல இருக்கு. யாரு? 124 வயசுக்காரங்க. இப்படி எல்லாம் ரொம்ப கேலி கூத்தா வந்து பண்றாங்க. அதை விட மோடியினுடைய வாரணாசி தொகுதி நல்ல உதாரணமா இருக்கணும் பாருங்களேன். அப்பாவுக்கு வயசு 54, மோடி தொகுதியில அப்பாவுக்கு வயசு 54, அவருக்கு 50 பசங்க. என்னது 50 பசங்க? எல்லாமே அஜால் குஜால் அம்தலக்கா கும்தலக்காவா இருக்குது பாருங்களேன். எதுவுமே ஒரு பொது நியாயத்துக்கு பொருந்தாத்தனமா இருக்குது பாருங்க. அப்போ 50 வயசு அப்பாவுக்கு ஒரு 30 வயசு பையன் இருந்தா ஓகே, இல்ல 35 வயசு இருந்தா கூட ஓகே. 50 வயசு ஆளுக்கு 54 வயசு ஆளுக்கு 50 பிள்ளைகள். அதுல மூத்த பிள்ளைக்கு வயசு 78, இளைய பிள்ளைக்கு வயசு 28. எப்படி இருக்கு பாருங்க. இதுல வந்து அவர் ஜெயிச்சு வந்திருக்காரு. யாரு? விஸ்வகுரு. அப்போ அங்க என்ன கூத்து நடந்திருக்கும்? சரி, வாக்காளர் பட்டியல் நீ கொடுத்த பிரிண்ட போய் பார்த்தா, அந்த கட்டுக்கட்டா 6 மாசம் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா, வீட்டு நம்பர்லாம் சைபருங்க. 1-2 கூட தெரியாத ஒரு தேர்தல் ஆணையம் எதுக்கு இந்த நாட்டுல வந்து தேர்தல் ஆணையமா இருக்கணும்? அப்புறம் அந்த வீட்டுக்கு போனா ஒரே வீட்டுல 80 வாக்காளர்கள். நீங்க நடைமுறையில யோசிச்சு பாருங்களேன். இப்ப எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்க, ஒரு 4 ஓட்டு இருக்குன்னு சொன்னா, ஓட்டு இல்லாத ஒரு 3 பேர் இருப்பாங்க, பசங்க இவங்க இருப்பாங்க. ஒரே ரூம்ல 80 வாக்காளர்கள்னா கூட இருக்கிறவங்க எல்லாம் சேர்த்தீங்கன்னா ஒரு 2 சேர்த்துங்க, 250 பேர் அந்த ரூம்ல இருக்கணும். சரிங்களா? வாக்காளர் தானே 80 பேரு. அந்த குடும்பத்தினுடைய உறுப்பினர்கள் 200-300 பேர் குறையாம இருக்கணும். இந்த அகத்தியர் கமண்டலம் கதை கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க. அது சின்ன கமண்டலம் தான், ஆனா அதுல தண்ணி 6 மாதிரி வந்துகிட்டே இருக்கணும், கதை விடுவானுங்க. அதே கதையை இவனுங்க என்ன சொல்லானுங்க, இது ஒரு ரூம் தான், ஆனா இதுக்குள்ள ஒரு ஊர் இருக்குதுன்னு கதை விடுறானுங்க. என்ன எல்லாம் அங்கிருந்து எடுக்கிற ஒரு இது போல இருக்கு. அப்போ போய் 2வது போட்டோ, அந்த போட்டோ பார்த்தா போட்டோவே இல்லை நிறைய இதுல. அப்புறம் மீறி பார்த்தா ஏதோ ஒரு மார்க். இப்படி எதையுமே வந்து நம்ப முடியாம ஏற்க முடியாம ஒரு மோசடித்தனமான வாக்காளர் பட்டியலை வந்து நீங்க வந்து கொடுத்திருக்கிறீங்க. மிக முக்கியமான என்னுடைய கேள்வி இதுல என்னன்னா, சுப்ரீம் கோர்ட்ல, பம்பாய் ஹைகோர்ட்ல நேத்து இதே எலெக்ஷன் கமிஷன் சம்பந்தமா ஒரு வழக்கு, இன்னொரு வழக்கு,
ரெண்டுத்திலயுமே வாக்காளர் அட்டையை குடியுரிமையாக காட்ட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. கோர்ட்டும் சொல்லுது, தேர்தல் கமிஷனும் சொல்லுது. அப்ப என் கேள்வி என்னன்னா, நீ உன் வாக்காளர் அட்டை கொடுத்தா கூட அது குடியுரிமைக்கே பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்ட அப்புறம் அது ஒரு வெத்து சோறுன்னு சொல்லிட்ட பிற்பாடு நீ என்னவோ குடியுரிமை எல்லாம் எல்லாருக்கும் செக் பண்ணி தான் கொடுப்பேன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? குடியுரிமையை செக் பண்ற அதிகாரம் உனக்கு எங்க இருக்கு? அடுத்து என்ன பாஸ்போர்ட் எல்லாம் கொடுப்பியா நீ? அப்புறம் விசா கொடுப்ப? தேர்தல் கமிஷனுக்கு லிமிடேஷன் வரையறைகள் இல்லையா? இன்னார் இன்ன வேலை தான் செய்யணும்னு சொல்லிட்டு. இதுல உச்ச நீதிமன்றத்து மேல நமக்கு வருத்தம் என்னன்னா, இவ்வளவு அட்டுழியம் நடக்குது, எதிர்கட்சிகள் 300 பேர் போறாங்க, கைதாகிறாங்க, போராட்டம் பண்றாங்க. இதுக்கு உச்ச நீதிமன்றத்துல என்ன சொல்றாங்க? நாங்க 5 கோடிக்கு மேல நீக்கினா வேடிக்கை பார்க்க மாட்டோம். இது ஒரு பதிலாங்க, ஒரு மோசடின்னு சொல்றாங்க. இப்ப அந்த ஊர்ல ஒரு கற்பழிப்பு நடக்குது அப்படின்னா ஒரு 25 பேர் சேர்ந்த அப்புறம் தான் நான் விசாரிப்பேன்னு ஒருத்தர் சொன்னாருன்னா, அந்த முறை கேஸ்லயே குற்றத்தை தானே விசாரிக்கணும். எண்ணிக்கை எங்க வருதுங்க? 5 கோடிக்கு என்ன கணக்கு? நாங்க 5 கோடி வர வரைக்கும் அதுல தலையிட மாட்டோம். 4,99,999 வரைக்கும் சும்மா இருப்பீங்களா? அப்ப உச்ச நீதிமன்றம் உங்களுக்கு கடமை இல்லையா? சும்மா இருக்கிறதுக்கெல்லாம் விசாரிக்கிறீங்க. எனக்கு தூக்கமே வரலன்றார் ஒரு ஜட்ஜு, அவர் விசாரிக்கலன்னா. இவ்வளவு இது இருக்கும் போது நீதியை தான் இந்த நாட்டுல நம்பி இருக்கிறாங்க. அப்போ நீங்க பொறுப்புகளை இப்படி ஒரு சாமானியன் போய் உச்ச நீதிமன்றத்துக்கு போக முடியாது. நம்ம நாட்டுல நீதிமுறை ரொம்ப காஸ்ட்லியான நீதிமுறை. அப்போ இவர்கள் கொடுக்கிற பட்டியலு நம்மளால சரிபார்க்க முடியல. டிஜிட்டல்ல தரமாட்டேங்கிறான், விவரம் தரமாட்டேங்கிறான். ஏன்டா நீங்க சொல்றா காரணம்னா சொல்ல மாட்டேங்கிறான். ஆனா இவங்ககிட்ட நம்ம கேள்வி கேட்டா நம்மளை பார்த்து என்ன சொல்றான்? நீ அஃபிடவிட் கொடு, ஆஃப் பாயில் கொடு, ஃபுல் பாயில் கொடுன்றான். ஏன்டா நீ எதுவுமே கொடுக்க மாட்டேன், நான் மட்டும் உனக்கு எல்லாம் கொடுத்துன்னு இருப்பேன்? எப்படி? நியாயமான கேள்வி இல்ல இது. நீ உன் கடமையை செய்யணும். நீ பதில் சொல்லணும். 2வது, அரசியல் கட்சியை போய் பாருன்னு சொன்னது சட்ட குற்றம். அது என்னை பொறுத்தவரையிலும் நீ யாரு அரசியல் கட்சியை போய் பாக்குறதுக்கு, எங்களை சொல்றதுக்கு? அவங்களுக்கும் எங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நான் எதுக்கு ஒரு அரசியல் கட்சி வாசப்படியில் போய் நான் நிக்கணும்? ஆக இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னு சொன்னாக்க மிக மோசமான நடைமுறையா இது இருக்கு. ஆனா இதை நம்ம விடக்கூடாது. ஏதோ ஒரு வாரம் பேசுறோம், 10 நாள் பேசுறோம்னு சொல்லி என்ன பண்ண முடியாது, விட முடியாது. விட்டால் இந்த தேசத்தினுடைய ஜனநாயகத்தை முற்றாக கொலை செய்து விடுவார்கள் பிஜேபியும் தேர்தல் கமிஷனும் சேர்ந்து என்கிற பெரிய அச்சம் நமக்கு இருக்கு. நாடாளுமன்ற எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றாக பேரணியாக சென்று தேர்தல் கமிஷனுக்கு போய் அதனுடைய முறையிடுவதற்காக சென்ற போது காவல்துறை மறிக்கிறது, அவர்களை அனைவரையும் கைது செய்கிறது. இப்ப தேர்தல் கமிஷனை சந்திப்பதனால என்ன இடர்பாடு இவர்கள்? ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்தல் கமிஷன்கிட்ட ஒரு கோரிக்கை மனு கொடுக்க போறாங்க, அதை அனுமதிக்க வேண்டும் தானே? அதானே ஜனநாயகத்தில் வழங்கப்பட்டக்கூடிய முறை. அந்த தேர்தல் கமிஷன் உட்கார்ந்து இருந்து அவங்களை அழைத்து பேசி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்கணும்ல. காது கூட கொடுத்து கேட்க மாட்டோம். தேர்தல் கமிஷன் செய்வது நாங்கள் யாரையுமே சந்திக்க மாட்டோம், காவல்துறையை வைத்து ஒடுக்குவோம் என்பது சொல்ல சரியா? இப்ப இந்த நிலையில மக்களுடைய எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கிறது. இதை மக்கள் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்ற எண்ணம் இந்த நாடாளுமன்றத்தை நடத்துபவர்களுக்கோ அல்லது தேர்தல் கமிஷனுக்கோ இருக்கிறதா என்று தெரியவில்லை. ஆனால் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க கேட்டது ரொம்ப மிக முக்கியமான ஒரு கேள்வி, ரொம்ப கோர் பாயிண்ட் இதான். இப்ப நீங்க கேட்டதுதான். இது எதிர்கட்சினா ஏதோ பிஜேபிக்கு காங்கிரஸ் எதிர்கட்சி அது மட்டும் கேக்குது, அப்படி அல்ல. நேற்று வரை, தேர்தலுக்கு முந்தின தினம் வரை பிஜேபிக்கு ஆதரவாக 25 ஆண்டு காலம் உடன் நின்ற ஒரிசாவினுடைய முன்னாள் முதல்வர் பட்நாயக், நவீன் பட்நாயக், அவரு புகார் கொடுக்கிறாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, 21 தொகுதிகள்ல லட்சக்கணக்கான வாக்குகள் அதிகப்படியா இருக்கு. எளிமையா சொல்றேன், ஒரு வார்டுல 100 ஓட்டு போடுறாங்க மக்கள்னா எண்ணி முடிச்சா எத்தனை ஓட்டு இருக்கணும்? 100 ஓட்டு தான் இருக்கணும். அது 150 ஓட்டு இருக்குன்னா எப்படி? அது போட்ட ஓட்டே 100, எண்ணி பார்த்தா ஓட்டு என்ன குட்டி போடுதா உள்ள பொட்டிக்குள்ள? குடும்பம் நடத்துதா என்ன? இது எப்படி ஏத்துக்க முடியும்? அவரு தொகுதி வாரியா சொல்றாரு எந்தெந்த வார்டுல எப்படி எல்லாம் இதுவாயிருக்கு. 2வது, இந்த தேர்தல் முறையில ஒரு முறைகேடு நடந்ததுன்னு சொன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அந்த வீடியோ ஃபுட்டேஜ். அதை நான் தரமாட்டேன், 45 நாள்ல அந்த இது அழிஞ்சிரும், இதெல்லாம் சொன்னா அதனாலதான் ஏன் அவங்க தரமாட்டாங்கன்றதுக்கு ஒரு காரணம் சொல்றேன். ஹரியானால ஒரு தேர்தல் நடக்கும். அந்த தேர்தல்ல பிஜேபி ஆல் வெற்றி பெற்றதா அறிவிச்சாங்க. அவர் என்ன பண்ணாரு,
அந்த ஃபுட்டேஜ், அந்த வீடியோ ஃபுட்டேஜை வச்சு இப்படி பண்ணிருக்காங்க பாருங்கன்னு சொன்ன அப்புறம் தோற்றவர் அப்படின்னு சொல்லப்பட்டவர், உண்மையில ஜெயித்தவர் அவர் தான். ஊழலால் தோற்றவர் என்று அறிவிக்கப்பட்டவர் ஜெயிக்கிறாரு. அப்ப அந்த ஃபுட்டேஜ் இல்லைன்னு வச்சுக்கீங்களேன், இவங்க சொன்னது தானே. இப்ப தேர்தல் கமிஷன் சொல்லுது எதையும் காட்ட மாட்டேன், எதையும் சொல்ல மாட்டேன், வாயை திறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி அந்த ஃபுட்டேஜ் நம்ம ஊர்லயே ஒரு நல்ல உதாரணம் இருக்கு. அப்ப அவருன்னு இப்ப சபாநாயகரா இருக்கக்கூடிய ஒரு தேர்தல் வழக்கு, அது என்னாச்சு, அவர் ஜெயிச்சிட்டாரு. 95 ஓட்டுல ஜெயிச்சதா ஹைகோர்ட்ல எண்ணி வெளியும் அவங்க தகவல் வந்துருச்சு, அதிகாரப்பூர்வமா வரல. அது எண்ணும் போது அது அவ்வளவு வேகமா அன்னைக்கு நைட்டே தடுக்கிறாங்க. ஒரு வழக்குல ஒரு அதிகாரி சரியா விசாரிக்கல, 7 வருஷம் ஆகி போச்சுன்னு சொல்லிவிட்டு அவரை பதவி விட்டு நீக்குங்கன்னு சொல்ற நீதிமன்றம் 9 வருஷம் ஆகுது இந்த வழக்கு. இத இன்னும் பதில் சொல்லனா இவங்க என்ன பதில் சொல்லுவாங்க? எண்ணி முடிச்சாச்சுங்க, அது அறிவிக்க வேண்டியதானே, அது ஒரு ஹைகோர்ட் தானே. அத எண்ணி முடிச்சத எல்லாருக்கும் எண்ணிக்கை தெரியும், அந்த எண்ணிக்கையை சொல்லக்கூடாது. இன்னும் இந்த வருஷம் வரைக்கும் நீங்க 9 வருஷமா வச்சிருக்கிறீங்க. இதனுடைய விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜனநாயகம் படுகொலை செய்யப்பட்டிருக்கு. மக்கள் தேர்ந்தெடுத்த பிரதிநிதி சட்டமன்றத்துக்குள்ள போகல, மக்கள் நிராகரித்த ஒரு மனிதன் உள்ள போய் அவன் எல்லா வசதிகளையும் அனுபவிச்சுட்டு அவன் ஓட்டெல்லாம் வேற போட்டுவிட்டு என்ன தன்னுடைய காலத்தை முடிச்சுட்டு வந்துட்டாரு. ஆனா மக்கள் அனுப்பி வச்ச பிரதிநிதி தொகுதியிலிருந்து சட்டமன்றத்திற்கு அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். ஆனா சட்டமன்றத்துக்குள்ள நுழையாமல் இந்த தேர்தல் கமிஷனுடைய நடவடிக்கை பாத்துக்குச்சு. இப்ப அவர்கிட்ட ஆதாரம் இருந்தா அவர் என்ன பண்ணுவார்? தாராளமா உடனுக்குடனே இந்த வழக்கை தீர்க்கலாம். அப்ப இவ்வளவு சிக்கல் நடைமுறை உள்ள ஒரு நாட்டுல இந்த ஜனநாயகத்தின் மேல எப்படி நம்பிக்கை வரும் சொல்லுங்க பார்ப்போம். அதனால மக்கள் எதிர்கட்சிகள் எல்லாருமே இந்த விஷயத்துல என்னோட ஒரே கவலை என்னன்னா, இது ஏதோ திடீர் சாம்பார் திடீர் ரசம் மாதிரி அப்படியே திடீர் நின்றுடக்கூடாது. இது இந்த தேசத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து இது. ஏன்னா நம்ம நாடு ஒண்டிதான் இந்த மாதிரி ஜனநாயகத்தின் பேரால இருக்கு. அவர்கள் ரொம்ப காலமா இந்த தேர்தல் முறையை நசுக்குவதற்கு பிஜேபி முயற்சி பண்றாங்க. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல், அப்புறம் ஒரே தேர்தலே எதுக்கு அப்படி எல்லாம் கேட்கிறார்கள். அதுக்கு இது வழி செய்துவிடும் என்று நான் அஞ்சுகிறேன். இந்த வாக்காளர் பட்டியலில் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படக்கூடிய இந்த முறைகேட்டில் வெளிப்படையாக தெரிகிறது பதில் சொல்ல மாட்டாங்கிறாங்க தேர்தல் கமிஷன். இந்த நிலையில மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? ஒரு ஜனநாயக நாட்டில் போராட்ட வடிவம் என்பது மக்கள் ஜனநாயக ரீதியாக போராடுவதுதான். லெனின் ஒண்ணு சொல்லுவார், 10 பேரா போனா டிமாண்டு, 10,000 பேரா போனா கமாண்ட் அப்படிம்பார் லெனின். அப்போ இந்த மக்கள் திரள் அதிகமாக தான் இந்த அரசும் அரசின் கையாளாக இருக்கிற தேர்தல் ஆணையமும் இறங்கி பணிந்து வரும். நாம் கேட்கிற ஆவணம் என்பது என் வாக்காளர் பட்டியல குடுறா அப்படின்னு கேட்பது இந்த தேசத்தின் ஆவணம். அது தேர்தல் கமிஷனுடைய வீட்டு சாமான் அல்ல, அது இந்த தேசத்தினுடைய ஆவணம். அதுல என்ன ரகசியம் வாழுதுன்னு கேட்கிறேன். அது எனக்கான ஆவணம். ஏன்ட்ட கொடுக்கறதுக்கு நீ என்ன மிரட்டுறது, நீ உன்னை அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணு. அப்போ மக்கள் இந்த கோரிக்கையின் பின்னால் நிற்க வேண்டும். அதுக்கு ஒரு உறுதிப்பாடு வேணும். நீண்ட நாளைக்கு போராட தயாரா இருக்கணும். இந்த அரசு நிச்சயம் பணியும். ஏன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு உதாரணம் எல்லாம் இருக்கு. விவசாயிகள் போராட்டம் அப்படிதான் பேசினாங்க. என்ன ஆச்சு? கடைசியில ஒரு கமா புல் ஸ்டாப் மாத்த மாட்டேன்னு கொழுப்பெடுத்து கொக்கரித்த அந்த பிஜேபி கட்சி அந்த சட்டத்தை வாபஸ் ஆச்சா இல்லையா? அதுவே அப்படின்னு சொன்னா, முதலாளியே அப்படின்னு சொன்னா, அதனுடைய ஊழியராக இருக்கிற தேர்தல் கமிஷன் எந்த மூலைக்கு? அப்போ இவர்களை பணி வைக்க வேண்டும் என்று சொன்னால் மக்கள் எழுச்சி தான். இந்த ஜனநாயக நாட்டுல அந்த மாதிரி போராட்டங்கள் தான். யார பார்த்தாலும் ஜெயிச்ச கதை பூரா இப்படி இருந்தா 50 வயசு அப்பனுக்கு 78 வயசு புள்ள எல்லாம் உலகத்துல எந்த நாட்டிலுமே புராண கதைகளை விட. இதுல மிக முக்கியமான குற்றச்சாட்டு, ராகுல் காந்தி உறுதியா நிக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, அந்த கடைசி நேரம் ஓட்டுப்பதிவு இருக்கு பாருங்க, அந்த ஓட்டுப்பதிவுடைய வேகம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு ஆளை உட்கார வச்சு அவங்கிட்ட மிஷினை கொடுத்து நீ ஒருத்தனே எல்லா ஓட்டும் போடுறான்னு சொன்னா கூட அவனால அவ்வளவு வேகமா என்ன பண்ண முடியாது, 30% ஓட்டெல்லாம் போட முடியாது. புரூஸ்லியாலையும் முடியாது, ஒலிம்பிக்கில் தங்கம் வாங்கிய உசேன் போல்ட்டாலையும் முடியாது. ஆனா அது நம்ம தேர்தல் கமிஷனால முடியுது பாருங்க. இவ்வளவு ஸ்பீடு காட்டுற தேர்தல் கமிஷன்
எண்ணி சொல்றான்னா சொல்ல மாட்டேங்கிறான். அதுவும் எங்கேயோ ஒரு தேர்தல், வெஸ்ட் பெங்கால்ல ஒரு தேர்தல் நடந்தா தமிழ்நாட்டுல ஓட்டை எண்ண மாட்டேங்கிறான். ஏங்க வெஸ்ட் பெங்கால் மாநில பிரச்சனைக்கும் தமிழ்நாட்டு மாநில பிரச்சனைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அங்க வைக்கிற முடிவு வச்சு அங்க ஓட்டு போட போறான். இங்க தமிழ்நாட்டுல ஓட்டு கேட்கறவன் சொல்றதே கேட்டு யாருக்கு போடணுமோ அவங்களுக்கு தான் போடுறான், மத்தவனுக்கு போட மாட்டேங்கிறான். இவன் என்ன வெஸ்ட் பெங்கால்ல ஒரு ஓட்டு போட்டா அதை பார்த்து தமிழ்நாட்டுல போட்டுருவான் அப்படின்னு திரிபுவாதம் பண்றாங்க. இது விரிவாக பேச வேண்டிய விஷயம். இன்னைக்கு நம்ம இந்த மைய பிரச்சனைகளை நம்ம என்ன பண்ணிருக்கோம், பேசியிருக்கோம். மக்களும் எதிர்கட்சிகளும் இதற்காக போராடுகிறார்கள். அவர்களுக்கு துணையாக நிற்பது, அதுவும் குறிப்பா அறிவிச்சுடர் சேனல் இதுல முன்னெடுப்பு செய்வது எனக்கு பெரிதும் ஒரு மகிழ்வான விஷயம். நிறைய செய்திகளை பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.